ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு கீழே சிஎம் தெரப்பி கேம்ஸ் 2024 அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், நார்மலா இருக்கக்கூடிய காமன் பீப்புளுக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு கேம்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க, இந்த விளையாட்டு வீரர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காகவே வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா, ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து நேத்து வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம், அதாவது 2024 to 25 இந்த அகாடமிக் இயருக்கான இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து யார் வேணாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான போர்ட்டல் லிங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்தே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. பட் அப்ளிகேஷன் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான டெட்லைன் பார்க்கும்போது இன்னைக்கு டேட்ல இருந்து இந்த மந்த் எண்டு, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பத்தி தெளிவான ஒரு அப்டேட் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட், உங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கீமை பத்தி நீங்க ஃபர்தரா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு நீங்க ஒவ்வொரு அப்டேட்டும் ஈஸியா நீங்க வந்து உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஒரு ஸ்கீம் வந்து யாரு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு கீழே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு போட்டி வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லான்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல நம்ம வந்து அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கேட்கலாம். இதுல இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 இல்ல 2000 இல்ல 37 கோடி ரூபாயை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்காக வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்கிறதா வந்து நம்மளுக்கு அவங்க அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்க இருந்து லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு கீழே தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு அத்தாரிட்டி மூலியமா தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, அதாவது சிஎம் தெரபி ஸ்கீம், இந்த கேமை பத்தி லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஷ் பிரைஸ் வந்து உங்களோட டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்லயே உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்றாங்க. இது அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எலிஜிபிலிட்டி வந்து ஃபில்ஃபில் பண்ணிதான் போதுமானது. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களோட ஏஜ் வந்து 12ல இருந்து 18 வயசு 19 வயசுக்குள்ள இருக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடி கார்ட்ஸ் நீங்க வச்சிருக்கணும். நீங்க வந்து ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஐடி கார்ட்ஸ் வச்சிருக்கணும். நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதுமானது. தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாவட்ட, மாநில, மண்டல இந்த லெவல்ல இருக்கக்கூடிய போட்டிகள்ல நீங்க வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன போட்டிகள்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா இதுல வந்து பார்ப்போம். இதுல வந்து கீழே உங்களுக்கு வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பள்ளி கல்லூரி, அதாவது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக மொத்தம் 53 வகையான போட்டிகளுக்கு 53 ஸ்போர்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 53 ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை கூட நீங்க வந்து பண்ணலாம். நீங்க வந்து அதுல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த விளையாட்டை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், எனக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரியும், எனக்கு வாலிபாலை பத்தி தெரியும், எனக்கு கபடியை பத்தி நல்லா பிரீஃபா தெரியும், கபடி எப்படி விளையாடணும், எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கபடியில வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கறலாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கு இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, விளையாட்டு வீரர்களுக்கான தகவல் மையம் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒர்க்கிங் டேஸ்ல வந்து காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸா கேட்டுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மேல வந்து விளையாட்டு வீரர்கள் உள்நுழைய, அதாவது பிளேயர்ஸ் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா லாகின் பண்ற பேஜுக்கு போகுது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷர் தான், நம்ம வந்து இது வரைக்கும் லாகின் ஐடி நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மேல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, புதிய விளையாட்டு வீரர்களுக்கான பதிவு. நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, நியூ பிளேயரா இருக்கக்கூடிய பட்சத்துல நியூ என்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து உள்ள என்ட்ரி ஆயிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கீழே வந்து விளையாட்டு போட்டிகள், அதாவது என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து நடத்துறாங்க அப்படிங்கறத உங்களால வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிடிஎஃப்ல வந்து அந்த ஈவெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா, இல்ல வந்து நீங்க ஒரு ஜென்ரல் கேட்டகரியில வந்து போட்டி போட போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த பிடிஎஃப் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வியூ பண்ணி பாருங்க. ஏன்னா காம்படிஷன் வந்து என்னென்ன நடக்குது, ஸ்டேட் லெவல்ல என்ன ப்ரோக்ராம்லாம் நடக்குது, சென்ட்ரல் லெவல்ல என்ன நடக்குது, மண்டலம் லெவல்ல, அதாவது ரீஜனல் லெவல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
இதுல ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல்ல வந்து காம்படிஷன் ஆஃப் ஸ்கூல் கேட்டகரியில ஸ்கூல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து 12 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல நேம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அப்படிங்கறதுல 1 by 1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரிக்கெட், வாலிபால், கபடி, ஹாக்கி, ஸ்விம்மிங், சிலம்பம், இந்த மாதிரி A to Z உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கோர்ஸுமே எல்லா ஸ்போர்ட்ஸுமே இதுல வந்து அவைலபிளா இருக்குது. மேலுக்கு எவ்வளவு சீட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த சிஎம் தெரப்பி கேம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் லெவல்ல வந்து ரீஜனல் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் கேட்டகரியில வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 12ல இருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டென்னிஸ், வாலிபால், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட்லிங் சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பாக்ஸிங் கூட இதுல வந்து அவைலபிளா இருக்குது. உங்களுடைய வெயிட் அண்ட் ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து ஆன்லைன்ல வந்து தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, ஒன்ஸ் நம்ம ஈவெண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அப்ளிகேஷன் எப்படி வந்து ப்ரொசீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது இப்போ நம்ம லைவா வந்து ஷேர் பண்ண போறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி காட்ட போறோம். முதல்ல நீங்க கவனமா வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க கையில வந்து ஒரு மொபைல் போன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், பேங்க் பாஸ்புக் இதெல்லாமே நீங்க கையில ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நியூ பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகுது. ஸ்கூல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கறத மேல உங்களுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா ஐடி கார்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அது வந்து 12 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து காலேஜ் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா அந்த காலேஜோட ஐடி கார்ட்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து 17 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியா அவங்க ரொம்ப புஷ் பண்ணாம இருக்கக்கூடிய விளையாட்டுகள் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஆதார் அட்டையில் குறிப்பிட்டுள்ள மாவட்டத்திற்கு மட்டுமே பங்கு பெற முடியும். உங்க ஆதார் கார்டுல எந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த காம்படிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத உங்களால வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த காமனா இருக்கக்கூடிய டிசபிலிட்டி பெர்சனுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. மத்தவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. மாற்றுத்திறனாளி மாணவர்களா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளா இருக்கட்டும், அவங்க ஒர்க்கிங் பெர்சனா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஓப்பன் ஆல். அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரி பொது பிரிவினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த பொது பிரிவினர் அப்படின்னா வந்து யூஆர் கேட்டகரி கிடையாது. இது வந்து கம்யூனிட்டி அவங்க வந்து பொது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. மீதி இருக்கக்கூடிய காமன் பீப்புள் பொதுமக்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் வந்து பொது பிரிவினர் அப்படிங்கறத சொல்றாங்க. 15 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபலருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஒரு மாவட்டத்திற்கு பதிவு செய்து அந்த மாவட்டத்துல மட்டுமே நீங்க வந்து போட்டி போட முடியும். நீங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா சென்னையில மட்டும்தான் நீங்க வந்து போட்டி போட முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான அந்த ஐடி கார்டை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணணும். இதுல முக்கியமான நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய சொந்த மாவட்டம், உங்களுடைய நேட்டிவ் வந்து மதுரையா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கிங் நீங்க வந்து சென்னையில வந்து செக்ரட்டரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சென்னையில மட்டும்தான் போட்டி போட முடியும், மதுரையில போட்டி போட முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இப்ப கரண்ட்ல இருக்கீங்களோ அந்த அந்த மாவட்டத்துல அந்த ரீஜனலுக்கு கீழே தான் வந்து நீங்க வந்து காம்படிஷனுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணி விளையாட முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பேசிக்கா முதல்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தனியா வரும். அதை வச்சுதான் நம்ம லாகின் பண்ணி நம்ம எந்த ப்ரோக்ராமுக்கு எந்த ஈவெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போறோமோ அதுக்கு தனியா நீங்க வந்து அப்ளை பண்ணணும். முதல்ல இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ஒரு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல போட்டோ வந்து கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து விளையாட்டு வீரருடைய பெயர் தமிழ்ல நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டா வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் கண்டிப்பா வந்து கேக்குறாங்க. ஆதார் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. விளையாட்டு போட்டியின் வகைகள் நீங்க எந்த போட்டியை வந்து செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. டிஃபரெண்ட் ஏபிள்டு பெர்சனா இல்ல வந்து ஜென்ரலா இல்ல வந்து பப்ளிகான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியில இந்த 5 கேட்டகரியில ஏதாச்சும் ஒரு கேட்டகரிக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரல் கேட்டகரி அதாவது பப்ளிக் கேட்டகரி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு
இந்த விளையாட்டுல வந்து டிசிப்ளின் என்ன, எந்த டிசிப்ளினுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. உங்களுக்கு எந்த விளையாட்டு வந்து எந்த விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதான் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தெரியாத விளையாட்டை நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்க அங்க போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சோ இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கேரம் கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க, ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க, கபடி கொடுத்துருக்காங்க, சிலம்பம் கொடுத்துருக்காங்க, வாலிபால் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கிரிக்கெட் அப்படிங்கறதுனால கிரிக்கெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து விளையாட்டுடைய பிரிவு ஈவென்ட் அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. இந்த இடத்துல கிரிக்கெட்னா நம்ம இந்த இடத்துல கிரிக்கெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து கேக்குறாங்க. இந்த அட்ரஸ் வந்து ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நகரம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டவுன் சிட்டி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்றீங்களோ உங்களுடைய மாவட்டத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோடு நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து கன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மேபி சப்போஸ் வந்து இந்த காம்படிஷன் மூலியமா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க செலக்ட் ஆனதுக்கான அந்த ஸ்டைஃபண்ட் அந்த அமௌண்ட் இது வந்து ஒரு உதவி தொகைன்னு கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் பிரைஸ் அமௌண்ட் பிரைஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்றதுக்காக பேங்க் பாஸ்புக் வந்து கேக்குறாங்க. அந்த பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து நேஷனாலிட்டி பேங்க்ல இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து பிரைவேட் பேங்கா இருந்தாலும் ஓகே. பாஸ்புக் உடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பேங்கோடைய நேமு, எந்த பிரான்ச், இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு பேங்க் பாஸ்புக் உடைய ஃப்ரண்ட் பேஜ் காப்பி நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தா போதுமானது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆயிரும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது இதுக்கான அந்த மண்டல, மாநில அண்டு மாவட்ட அளவிலான போட்டி அப்படிங்கிறது செப்டம்பர் மந்த் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவே இருந்து நீங்க வந்து எந்த போட்டிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த போட்டிக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மந்த் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாவட்டம் வைஸ் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்தந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு வர சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ப்ரொசீஜர் எப்படி வந்து நம்ம அந்த காம்படிஷன் வந்து கலந்துக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக்கா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போட்டியில போயிட்டு நம்ம வந்து கலந்துக்கிற போறோம். கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 37,000 கோடியில நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கலந்துக்கிற போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.